ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு மரம் வெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் காட்டில் இருக்கிற மரங்களை வெட்டி விறகாக்கி வியாபாரம் பார்த்து மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். வழக்கம்போல் ஒரு நாள் விறகு வெட்டிட்டு இருக்கும்போது அவன் கோடாரி தவறி ஆத்தல விழுந்துருச்சு. அவன் ரொம்ப கவலையோடு அழுதுட்டு இருந்தான். அப்போ ஒரு தேவதை வந்தது. ஏன்பா அழுகிற அப்படின்னு கேட்டுச்சு. என் கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னான். தேவதை தண்ணிக்குள்ள மூழ்கி ஒரு தங்க கோடாரி எடுத்துட்டு வந்துச்சு. இது என்னோடது இல்லை, என்னோடது இரும்பு கோடாரி அப்படின்னு சொன்னான். மறுபடியும் தேவதை தண்ணிக்குள்ள மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துட்டு வந்துச்சு. இதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு மரம் வெட்டி சொல்லிட்டான். மறுபடியும் தேவதை தண்ணிக்குள்ள மூழ்கி அவனோட கோடாரியை எடுத்துட்டு வந்துச்சு. இதுதான் என்னோட கோடாரி அப்படின்னு சொன்னான். கஷ்டத்துலேயும் நேர்மையாக நடந்துக்கிட்டதுக்கு தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. சந்தோஷமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தன் மனைவி கிட்ட காமிச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எந்த சூழ்நிலையிலையும் பேராசைப்படக்கூடாது. நன்றி.